தெரியவில்லையே. பார்க்கலாம். அவள் மீது ஆசைப்பட்டு வட்டி அவளை ஏன் நான் மணக்க போகிறேனப்பா? சொல்ல வார்த்தை வெள்ளியில விஜயால இருக்கிறது. நீ எதற்காக சென்றாய்? உன் தங்கைக்கு மாப்பிள்ளை பார்க்க சென்றாய். ஆனால் ஒரு பெண்ணை பார்த்து அவளையே நான் ஆசைப்பட்டு விட்டேன். மனக்கு ஒரு உரைக்கின்றாயே நீ ஆனா புள்ள. என்னப்பா இது? நடந்த உண்மை ரகசியம் என்னவென்றே தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறேன். தங்கை கேட்ட கடவுளை தெரிவித்தேன் அல்லவா? செல்ல வழியில் எனக்கு ஒரு ஆபரிச்சாகப்பட்டது. தண்ணீர் தாகத்தோடு உயிருக்காக ஊசலாடி கொண்டது. அந்த சமயத்தில் ஒரு பெண்மணி வந்தால் எனக்காக தண்ணீர் கொடுத்தால் என் உயிரை காப்பாற்றினார். அவளே வரவில்லை என்றால் இந்நேரம் உன் நகரை நீங்கள் உயிரோடு பார்த்திருக்கவே முடியாதப்பா. தண்ணீர் தாக்கம் நான் வந்தால் விழுந்து விட்டாய். யாரோ எந்த பெண் என்று தெரியவில்லை. ஓடி வந்து தண்ணீர் கொடுத்து உயிரை காப்பாற்றினார். அவளே இல்லை என்றால் நீ அப்போது இருந்திருப்பாயா? உண்மைதானப்பா? அப்படி அந்த பெண்ணை நான் பார்க்க வேண்டுமே. என் உயிரை காப்பாற்றிய அந்த பெண்ணை நானே மணக்க வேண்டும் என்று அவளுக்கு சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். ஆகினால் மனக்கலத்திலே இந்த வெள்ளிக்கிழமை நமது நாட்டிற்கு அழைத்து வருவதை உத்தரவிட்டிருக்கிறேன். இப்பொழுது வந்து கொண்டிருப்பார்கள். அழைத்தால் வருவனப்பா. யாருக்கு இவரா? ஆமா. ஐயா 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 ரொம்ப காலை விச்சு வைக்க தையல் விட்டுரு போகுது. மகாராஜா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். யாரு இவரு? நான் மணக்க போகிறேன். அலங்காரியின் அண்ணன் வருங்கால மைத்துனர். அவர்தான் ஒயிட் சாப்பிட டோக்கன் கொடுக்கணும். ஆனா மூஞ்ச பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆமா கோயிலை கடை வச்சிருக்காரு. எதுவுமே இடப்படாதீங்க. உள்ள தூய்மையான உள்ளப்பா அவருக்கு. பாகத்துக்கு தான் நான் மொத்தமா இருப்பேன். ஆனா குழந்தை மறைச்சு எனக்கு இந்த மீன்ஸ் அவருக்கு குழந்தை மறைச்சியா? யார் சத்தா என்ன பேசுறது பேசுவாரியா? ஆமாங்க. ஆனா மறைச்சிட்டு வச்சுக்க மாட்டேன். சரி மணக்க போற பெண்ணு அழைக்கிறது. எங்க? ஐயா ஆமா. ஐயா அம்மா கூப்பிடுற குழந்தைய அம்மா அதான் குடிச்சிருக்காங்க. டேய் மணப்பெண்ணாக போறவன் மயக்கத்துல வரது ஒரு பொம்பளை எங்கயா? இது படி யாருமே தெரியல. என்னை பார்த்து மாமான் அடிக்கிறார்களே. யார் ஏனியா மாமாட போட முடியும்? ஏப்பா நான் மணக்க போற சொன்னேன். பெண் அலங்காரி இவதானப்பா. இதாங்க என்னோட தங்கச்சிங்க. நாங்க உங்க தங்கை ஆமா தங்கச்சி அலங்காரி இவருடைய மகள் மணக்க போற பெண். மணக்க போற பெண் வருங்காலவளுக்கு மருமகள் எனக்கு. ஆமாங்க. அப்படி என்றால் இவனை தானே மணக்க போறேன். பணி ஒன்னா என் தங்கச்சி தான் சொல்ல முடியும். சத்தியமா அப்படியே அது ஓடும் பாரு. திருமணத்துக்குள்ள ஏற்பாடுகள் செய்யணும். ஆமா தங்கை நிலத்தங்க எங்க போயிட்டா? தங்கை நானே நிலத்தங்க எங்க போறா தெரியல. உனக்கு ஒரு சந்தோஷமான செய்திமா? நீ உழைத்த பிரகாரமே இந்த அண்ணனுக்கு தன மாமுதலிலே திருமணம். ஆமாமா எனக்கேற்ற மணப்பெண்ணை நானே பார்த்துட்டேன். இன்று எனக்கு திருமணம். இவள் தானம்மா நான் மணக்க போயிடுறேன். ஆமா அவங்க என்னோட தங்கை தங்கச்சியா? வணக்கம் 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 வணக்கம். ஐயா ஐயா நான் ஓடுவேன். நாய் ஓடுற மாதிரி ஓடுறேன். பொம்பளைய பார்க்க கூடாது. ஓடாத தலைமையில ஓடுறான் நாய் ஓடுற மாதிரி. எதுக்கு வந்துக்கிறோம்? தங்கச்சி கல்யாணம் முடிச்சுட்டு போனேன் அந்த இடத்துல போறேன். வணக்கம் சொல்லலான்னு போனேன். பிள்ளையார் உட்கார வைக்கிறதா இது? அப்படி என்றால் இந்த பெண்ணை இல்லை என்றால் காப்பாற்றி
பெண்ணுக்கும் உனக்கும் திருமணம் ஆகட்டும். உனக்கு கல்யாணத்துக்கு சீதனமா கொடுக்கறதுக்கு இட்லி சுட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். அண்ணக்குடிய யாரோ தூக்கி முடுக்குறாங்க. அதே மாதிரி இட்லியாடா சுடுவா அண்ணன் கொடுலாம். முருகு சுட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். தோசை கல்ல எவ்வளவு வாங்கி முடுக்குறாங்க. அம்மா நீதான் ஐயாக்கு தண்ணி வரத பாத்துக்கணும். ஐயா ஐயா நாங்க ஒரே ஒரு பொண்ணு வச்சுக்கிறோங்க. அதான் ஒரே ஒரு பொண்ணு வச்சுக்கிறோம். ஐயா நல்ல செய்தி. ஒரு 3ஆம் மாசம் 18ஆம் மாசம் சொல்லிடுங்க. ஒரு 3 நாள்ல சொல்லிடுங்க ஐயா. 3ஆம் மாசமா சரி சொல்லலாம். இது தாலி எடுத்துட்டு சொல்லுங்க. 3ஆம் மாசம் தாலி பிடிச்சு போகுவாங்கடா. அதான் அந்த தாலி பிடிச்சு போகுது சொல்றவங்க தானே ஐயா. சரி சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். எனக்கு துணியாக நீயும் இருவரும் ஒற்றியாக இருந்தோம். ஆனால் பெண்ணாக பிறந்தால் காலத்தின் கட்டாயம் ஒரு நாள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். கணவன் வீட்டுக்கு செல்ல வேண்டும். 1000 சொந்த பந்தங்கள் இருந்தாலும் சரி, இதுவரை உனக்கு அப்பா கிடையாது அம்மா கிடையாது. அண்ணன் நான் மட்டும்தான் இருந்தேன். இந்த அண்ணனுடைய தலை ஓங்கி நிற்க வேண்டும் என்றால் ஒரு பெண்ணா பிறந்தவ புகுந்த வீட்டுல எவ்வளவு அந்த அளவுக்கு பணிஞ்சு நடக்கிறாளோ அந்த அளவுக்கு பிறந்த வீட்டு சொல்லுவாங்க. பக்கத்துல குழம்பு கிழம்பு கிடனா கொடுக்க கூடாது. அதே பழக்கத்துல வந்து நிப்பாங்க. கறி குழம்பு வச்சா கொடுக்க கூடாது. வாசனை வராத அளவுக்கு மிளகாத்துல போடாத மூக்குப்படி போடு போடுவாங்க. சாரா இருக்கணும். ஆகையால இப்போது உங்களை விட்டு பெரிய காலம் நான் பிரிந்து செல்கிறேன். நான் நாட்டுக்கு போறேமா? எங்க செல்கிறீர்? உனக்காக தொந்தரவு தங்கை வருவதாக இருந்தால் அவளை எனக்கு மனமடித்து வைத்திருந்தீர்கள். உன் தங்கையை மனமடித்து கொடுத்த பிறகு நீங்கள் மற்ற நாட்டிலே தரவில் என்ன செய்ய போகிறீர்கள்? ஆகினால் நாட்டிற்கு நீங்கள் செலவத்தை முடியாது. எனது நாட்டில் நீங்கள் இருக்கலாம். உங்கள் நாட்டில் நான் இருப்பது உங்களுக்கு பெருந்தன்மை குறிக்கலாம். ஆனால் உங்கள் நாட்டில் இருந்து விட்டால் பார்ப்போர் என்ன சொல்லுவார்கள்? தங்கையை திருமணம் செய்து கொடுத்தால் இங்கேயே தங்கிவிட்டால் என்று நாட்டிலே உறவுக்காரராக இருந்தால் தானே தவறாக பேசுவார்கள். நீங்கள் உறவுக்காரராக இருக்க போது யாரு? எனது நாட்டிலே நீண்ட காலமாக அமைச்சர் பதவி ஒன்று காலியாக இருக்கிறது. ஆகினால் அந்த அமைச்சர் பதவி என் மைத்திரிக்கு ஆகட்டும். கூட்டுமாங்க என் தோட்டம் அப்பா வாமுனி செம்முனி மாதிரியே இருக்கிற அப்படியே. அம்மா வாய் உள்ள விடுறான் ஐயா. எனக்கு இருந்தது 2 பேர் தாங்க. என்ன இவங்க பார்த்துக்குவாங்க. எல்லாமே அவங்க தாங்க எனக்கு எல்லாமே. அவங்க இந்த நாட்டுல இருந்துட்டாங்க. நான் அனாதையா இருக்கிறேங்க. நான் போறேங்க. நான் அனாதையா இருக்க
ஓ, நாட்டிலே உரைக்கின்ற தொண்டமணி சொல்வதற்கு இருவர் இருந்தார்கள். பேசிக்கிறதால இப்ப மொத்தமே சாவ போறோம். அவர்கள் இருவருமே என் நாட்டில் இருக்கிறார்கள். ஆமாங்க நீ மட்டும் தனிமையில் என்ன செய்ய போகிறாய்? ஐயா. ஆகிறார் நீ நாட்டிற்கு செலவிடக்கூடாது. இந்த மாதிரி இருப்பா. நீண்ட காலமாகி நமது நாட்டிலே மைக்காப்பலர் 13 காரியங்கள் அந்த மைக்காப்பலர் பற்றி இவருக்கே தரேன். இந்த நாட்டு மக்களே, நான் யார் தெரிகிறதா? மைக் ஒண்ணு மைக் பிடிக்கிறதா? ஏய், என்ன சொல்ற? இந்நாட்டின் மெய்காப்பாளன். இந்நாட்டு மெய்காப்பாளர். மெய்காப்பாளன்டா. நாட்டுடைய அது மட்டும் நீ சொல்லி காப்பாளர். இனிமே என்ன மீறி எதுவுமே நடக்க கூடாது. என்ன மீறி நடந்தா உள்ள இருக்கிற தெருவில் இருக்கிற மரத்தை பூரா வெட்டா. ஆமா, வீட்டுக்கு ஒரு மரம் நடணும்டா. யார் சொன்னது? மரத்தை போய் வெட்ட சொல்ற. மரத்தை வெட்டினா யாரும் கதை பேசுறதுக்கு உட்கார மாட்டாங்க. எத்தனை குடும்பம் ஆகி போய் தெரியுமா? வாய மூட்டா சூத்தால பேசுவாங்க. மரம் வளர்ப்பது நாட்டுக்கு செழுமை. இயற்கை எப்படி நமக்கு மழை தருகிறதோ ஐயா, மழை தர காரணம் என்ன வளவல்ல மரம். மரம் தான். மரத்தை விவசாயத்தை கைவிட்ட நாடெல்லாம் பிச்சை எடுக்கட்டா. ஆமாங்க பிச்சை எடுக்கும். ஐயா, நாட்டு பொறுப்பு நாங்க தாங்க. அப்படியா? இனிமே நாங்க யாரு தாலி அறுக்கணும்னு சொல்லுவோம். தாலி அறுக்க அவங்களுக்கு ஒரு பதவி கொடுப்பாங்க. நாங்க தான் தர்மத்தின் பிள்ளைகள். இதுவரை இந்த நாட்டையும் நாட்டு மக்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்கிறோம். கொள்கிறோம். எருமாடு. ஐயா மகனே, திருமணம் நல்ல முறையோடு முடிந்து விட்டது. இருந்தாலும் இன்று உங்களுக்கு முதலில் இன்றுதானே இருந்தாலும் ஆடி பாட்டு வாங்க, நான் புறப்படுறேன். ஐயா, எடுத்து விடுகிறேன் வாளை, அறுத்து விடுகிறேன் பலத்தை. நாங்கள் சென்று வரலாம்.